Hello students, today we discuss about what is about diacetization and reactions of diazonium salt. Okay, first வந்து diacetization பார்க்கலாம். அதாவது primary aromatic amine converted into diazonium salt தான் known as diacetization. எப்போ primary aromatic amine, for example வந்து aniline வந்து treated with when aniline is treated with nitrous acid or sodium nitrate and hydrochloric acid ஓட நமக்கு ரியாக்ட் பண்ணும்பொழுது டயசோனியம் குளோரைடு at temperature இதில் மெயின்டைன் பண்ணோம் 273 to 278 கெல்வின் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா, அப்போ டயசோனியம் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும் N2Cl. இப்போ வந்து நமக்கு வந்து HCl எடுத்ததுனால இங்கே Cl வருது. ஓகேயா, இதான் டயசோனியம் குளோரைடு டயசோனியம் சால்ட். ஓகேயா, இப்போ இது NaCl ப்ளஸ் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இதுவே நம்ம இது வந்து அரோமேட்டிக் ப்ரைமரி அமீன்ஸ் தான் நமக்கு ஸ்டேபிள் காம்பவுண்டை கொடுக்கும், ஸ்டேபிள் டயசோனியம் சால்ட்டை கொடுக்கும். ஓகேயா, அதுவும் அண்டர் கூல் கண்டிஷனில் தான், கோல்டு வாட்டரில். ஓகேயா, கலர்லெஸ் கிறிஸ்டலின் சாலிட், இது வந்து சாலிபிள் இன் வாட்டர். ஓகே, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இப்போ இதுவே வந்து அலிஃபேட்டிக் ப்ரைமரி அமீன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அலிஃபேட்டிக் ப்ரைமரி அமீன் வந்து இப்போ நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து நைட்ரஸ் ஆசிட் இல்லைன்னா சோடியம் நைட்ரேட், இந்த 2 கலந்து இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி தான் நமக்கு நைட்ரஸ் ஆசிட் வரும். ஓகேயா, அப்போ இது வந்து டயசோனியம் குளோரைடு, அலிஃபேட்டிக் டயசோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஆனால் இது வந்து அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட், அன்ஸ்டேபிள். ஓகே, உடனே இது வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகி உங்களுக்கு ஹைட்ராலிசிஸில் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிரும். ஆல்கஹால் ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் HCl ஃபார்ம் ஆகும். ஓகேயா, அப்போ இது வந்து நமக்கு வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட் இது கிடையாது. இது அரோமேட்டிக் டயசோனியம் சால்ட் தான் நமக்கு ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகே, இதில் இருக்கிற இந்த நைட்ரஜன் அசோ குரூப் இது வந்து N2 ப்ளஸ்ங்கிறது தான் அசோ குரூப். இதில் அதர்வைஸ் இப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம், இது N ப்ளஸ். ஓகே, இதுதான் அசோ குரூப். இது வந்து குட் லீவிங் குரூப். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குட் லீவிங் குரூப். ஓகேயா, அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் எந்த வேறு குரூப்பால், அது ஃப்ளூரைட், குளோரைட், புரோமைடு, சயனைடு, OH மைனஸ், நைட்ரோ குரூப்பு, இதை வச்சு நம்ம வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இது வந்து குட் லீவிங் குரூப்பாக இருக்கிறதுனால தான் இது வந்து ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து இன்டர்மீடியேட்டாக இது வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு டயசடைசேஷன் பார்த்தாச்சு. ஓகேயா, ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டயசோனியம் சால்ட் பார்க்கலாம். ஓகேயா, இதில் நிறைய ரியாக்ஷன்ஸ்க்கு இது இன்டர்மீடியேட்டாக இருக்குது. ஓகேயா, இப்போ டயசோனியம் சால்ட்டு எடுத்துக்கலாம், N2Cl மைனஸ் இது ப்ளஸ். ஓகேயா, சால்ட். இப்போ இதை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். இதுதான் நம்ம இங்கே ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணுறோம். இப்போ வந்து குப்ரஸ் குளோரைடு எடுத்து ஹாலஜினேஷன் பண்ணுறோம். இப்போ குளோரோபென்சீன் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ குப்ரஸ் குளோரைடு Cu2Cl2 கரஸ்பாண்டிங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், கரஸ்பாண்டிங் ஆசிட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து புரோமோபென்சீன் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ குப்ரஸ் புரோமைடு எடுத்துக்கலாம், Br2. இது வந்து நீங்கள் CuBrனு கூட எழுதிக்கலாம், CuCl கூட எழுதிக்கலாம். ஓகேங்க, இப்போ ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட். இப்போ இது ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு குளோரோபென்சீன் கிடைக்கும், CH3Cl குளோரோபென்சீன், இங்கே புரோமோபென்சீன் கிடைக்கும், Cl. ஓகேயா, ப்ளஸ் N2 ரிலீஸ் ஆகும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நேம் வந்து உங்களுக்கு இது வந்து சாண்ட் மேயர் ரியாக்ஷன். இதில் வந்து நமக்கு வந்து சயனோபென்சீன் இல்லைன்னா வந்து பென்சோ நைட்ரில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குப்ரஸ் சயனைடு எடுத்துக்கணும். குப்ரஸ் சயனைடு அண்டு பொட்டாசியம் சயனைடோட நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது சயனோபென்சீன் இல்லை பென்சோ நைட்ரில்னு சொல்லலாம். ஓகேயா, பென்சோ நைட்ரில் நமக்கு கிடைக்கும், பென்சோ நைட்ரில் சைனோபென்சீன். ஓகேயா, நைட்ரஜன் தென் இதில் நைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஓகேயா, தீஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து சாண்ட் மேயர் ரியாக்ஷன் சொல்லுவோம், சாண்ட் மேயர் ரியாக்ஷன்.
ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து இதே குளோரோபென்சின் இங்கே வந்து புரோமின் எடுத்துக்கோன்னா புரோமோபென்சின் கிடைக்கும். ஓகேயா. இப்போ நமக்கு வந்து இதே டைப் ஆஃப் இது குளோரோபென்சின் புரோமோபென்சின் கிடைக்கணும் அப்படின்னா இது இந்த குப்ரஸ் Cu ப்ளஸ்ஸுக்கு பதிலாக காப்பர் பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அண்டு HCl எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளோரோபென்சின் கிடைக்கும். ஓகேயா. இதில் வந்து நைட்ரஜன் கிடைக்கும். இது இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து காட்டர்மேன் ரியாக்ஷன். அதாவது இது இப்போ புரோமோபென்சின் வேணும்னா காப்பர் பவுடர் வித் ஹைட்ரஜன் புரோமைடோட ரியாக்ட் பண்ணணும். அப்போ புரோமோபென்சின் கிடைக்கும். ஓகேயா. ப்ளஸ் N2 இது வந்து நமக்கு வந்து காட்டர்மேன் ரியாக்ஷன். காட்டர்மேன் ரியாக்ஷன். ஓகேயா. தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்து நமக்கு வந்து அயோடோபென்சின் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து காப்பர்லாம் தேவை கிடையாது. வெறுமனே பொட்டாசியம் அயோடைடோ சேர்ந்து நமக்கு ஷேக் பண்ணாவே போதும், நமக்கு அயோடோபென்சின் கிடைக்கும். அயோடோபென்சின் வேணும்னா ஷேக்கிங் வித் பொட்டாசியம் அயோடைடு. அப்போ அயோடோபென்சின் கிடைக்கும். பொட்டாசியம் குளோரைடு ப்ளஸ் நைட்ரஜன் வந்திருக்கும். ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரோபென்சின். நமக்கு அயோடோபென்சின்லாம் நம்ம வந்து cannot be prepared directly by halogenation of benzene. ஓகேயா. ஆனால் இந்த ஸ்டெப் இந்த நம்ம டயசோனியம் சால்ட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு அயோடோபென்சின் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஃப்ளூரோபென்சினும் அதே மாதிரி தான். இப்போ ஃப்ளூரோபென்சின் வேணும்னா நம்ம ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணணும். HbF4 ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட் கிடைக்கும். அதை பாருங்கள், பென்சின் டைசோனியம் போடலாம். பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோ போரேட். ஓகேயா. இதை வந்து இந்த ஃப்ளூரோபோரேட்டை இதுலேருந்து நமக்கு 2 டைப் ஆஃப் இது வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணோன்னா டீகாம்போசிஷன் ஆகும். டீகாம்போசிஷன் ஆகி நமக்கு வந்து ஃப்ளூரோபென்சின் கிடைக்கும். ஓகேயா. ஃப்ளூரோபென்சின் கிடைக்கும். தென் BF3 கிடைக்கும். நைட்ரஜன் கேஸ் வரும், ரிலீஸ் ஆகும். ஓகேயா. இப்போ இதையே வந்து சோடியம் நைட்ரைட்டோட நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சோடியம் நைட்ரைட்டோட சேர்த்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பரில் ஹீட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பண்ணும்போது நமக்கு நைட்ரோபென்சின் கிடைக்கும். ஓகேயா. இப்போ நைட்ரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நமக்கு ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி அதாவது டைசோனியம் குளோரைடை இது வந்து பென்சின் இந்த காம்பவுண்ட் வரும். இதை ஹீட் பண்ணோம்னா டீகம்போசிஷனில் நமக்கு ஃப்ளூரோபென்சின் கிடைக்கும். இல்லைனா சோடியம் நைட்ரைட் காப்பர் ஹீட் பண்ணோன்னா நைட்ரோபென்சின் கிடைக்கும். நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். சோடியம் ஃப்ளூரோபோரேட் கிடைக்கும். ஓகேயா. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வெறுமனே இந்த டைசோனியம் குளோரைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது டைல்யூட் ஆசிட்ல இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் ஆசிட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாஸ்போரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், H3PO4, இல்லைன்னா டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், H2SO4. இதை எடுத்துகிட்டு நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஃபீனால் கிடைக்கும். N2 + HCl பை ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேயா. அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து நமக்கு ஒரு மைல்டு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணணும்னா நமக்கு பென்சீனாக கன்வெர்ட் ஆகும். இப்போ மைல்டு ரெடியூசிங் ஏஜெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடேஸ் எடுத்துக்கலாம். அதாவது H3PO2. ஓகேயா. இல்லைன்னா நம்ம வந்து எத்தனால் எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு பென்சீனாக கன்வெர்ட் ஆகும். அது ரிடக்ஷன் ஆயிரும். N2 கிடைக்கும். இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் வந்து ஆக்சிடேஷன் ஆகி நம்ம பாஸ்போரஸ் ஆசிடாக மாறிடும். பாஸ்போரஸ் ஆசிட் ப்ளஸ் HCl கிடைக்கும். ஓகேயா. இப்போ இதுவே வந்து எத்தனால் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எத்தனால் CH3CH2OH எடுத்துருக்கோம். எத்தனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டைசோனியம் குளோரைட் பென்சீனாக ரெடியூஸ் ஆகும். N2 பை ப்ராடக்ட் கிடைக்கும். இது எத்தனால் வந்து எத்தனால்டிஹைடாக ஆக்சிடேஷன் ஆயிருக்கும்.
எத்தனால்டிஹைடாக ஆக்சிடேஷன் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகேயா. இப்போ இது மாதிரி நமக்கு வந்து ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் வந்து டைசோனியம் சால்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதே டைசோனியம் சால்ட்டை நம்ம வந்து ஹைலி ஆக்டிவேட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு டை ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். இப்போ வந்து ஹைலி ஆக்டிவேட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால் எடுத்துக்கலாம். ஓகேயா, OH ஃபீனால் எடுத்துக்கலாம், இல்லைனா அனிலின் எடுத்துக்கலாம், இல்லைனா அனிசோல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் இந்த பென்சீனில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து ரிச் பண்ணும். அப்போ இதுதான் ஆக்டிவேட்டிங் குரூப். ஓகேயா, அனிசோல் எடுத்துக்கலாம், OCH3. இது எல்லாமே நமக்கு வந்து டை ப்ராடக்டை கொடுக்கும். இது வந்து ஒரு இண்டிகேட்டராக யூஸ் ஆகும். ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம், N2Cl. இது வந்து ஃபீனாலோட ரியாக்ட் பண்ணும்போது இது வந்து ஹைலி ஆக்டிவேட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பேரா ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது இந்த இதில் இந்த குரூப்புக்கு பேராப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் இந்த அரோமேட்டிக் புரோட்டான் வந்து HCl இந்த சிஎலோட சேர்ந்து HCl ரிலீஸ் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து டை ஃபார்மேஷனில் வரும். அதாவது பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், OH ஆர்த்தோ ப்ராடக்ட் கிடைக்கணும்ல. அப்போ இதில் இருக்கிற இந்த ஹெச்சும் சிஎல்லும் ரிமூவ் ஆயிரும். -HCl N டபுள் பாண்ட் N OH. ஓகேயா. இப்போ இது வந்து என்னென்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இது வந்து ஆரஞ்சு டை. ஓகேயா, ஆரஞ்சு டை ப்ரிப்ரேஷனில் இது யூஸ் ஆகுது. இப்போ இதுவே அனிலின் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, NH2. இங்கே பேரா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும், -HCl போயிடும். அப்போ இதையும் எடுத்திருக்கோம். ஓகேயா, ப்ளஸ் அதாவது டைசோனியம் குளோரைடு எடுத்திருக்கோம். அப்போ பேரா சப்ஸ்டிடியூட்டட் டை கிடைக்கும், NH2. ஓகேயா, பேரா அமினோ அசோபென்சீன் பென்சீன். இந்த டை வந்து எல்லோ டை ஃபார்மேஷனில் கொடுக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகேயா, இதுதான் வந்து நம்ம வந்து டைசோனியம் சால்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற அதர் ப்ராடக்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். Okay, thank you.